உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். இன்றும் கூட இயேசு கிறிஸ்து என்ற ஒரே ஒருவர், தேவனுடைய குமாரனாகிய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தேவன் அவரை நமக்காக தந்தார். அவர் சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்தார். அதில் பாடுபட்டார், காயங்கள் தழும்புகள் பெற்று இரத்தம் சிந்தினார், ஜீவனை விட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். இந்த சம்பவங்களுக்குள்ளேயே நம்முடைய ரட்சிப்புக்கான எல்லாம் அமைந்திருக்கிறது. பைபிளில் இஸ்ரவேலருடைய வரலாறுலாம் எழுதியிருக்கு. அதெல்லாம் நிறையா மாரல்ஸ், நல்ல நல்ல வழிகளை காட்டுகிறது. எல்லாம் கரெக்டு தாங்க. ஆனால் நம்முடைய ரட்சிப்பு எங்கே உண்டாகிருக்கிறது? அது தேவனுடைய குமாரனா இயேசு நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்ததில் இருக்குது. அதனால் இதில் எவ்வளவுக்கு கவனம் செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அந்த ரட்சிப்பை, அந்த சுகத்தை, அந்த பலனை, அபிஷேகத்தை, கர்த்தருடைய பிரசன்னத்தை, கர்த்தரோட கூட இருக்க அந்த ஐக்கியத்தை பெற்று அவருடைய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாகிருக்கிறது போல் அப்படின்னு சொன்னதுக்கு கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உண்டாகி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குட்டி கிறிஸ்துவாக பூமியிலே வாழலாம், போகிறப்ப பரலோகம் போகலாம். ஆக இதை கவனிக்காமல் போகிறதுனால தான் இன்றைக்கி சபை சபையில் இருக்க எல்லோரும் சுகமாயிருக்கணும். ஏன்னா சுகத்துக்கான கிரயத்தை செலுத்திட்டார். சபையில் இருக்கிற எல்லாரும் அது ஐஸ்வர்யவான ஆகாட்டி கிடக்குது. பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கணும்ல. அவர் நமக்காக தரித்திரரானார்னு எழுதியிருக்கு. நமக்காக பாவமானார், நம்முடைய பாவத்தை போக்க. நமக்காக தரித்திரரானார், நமக்கு பொருளாதார ஆசீர்வாதங்கள் உண்டாக. நமக்காக பைத்தியமானார், அந்த போக்காடாக விடப்பட்ட அந்த ஆடு பைத்தியமாக வனாந்தரத்தில் விடப்பட்டு முட்டி மோதி கத்தி கதறி கூப்பாடு போட்டு அங்கே செத்துதே. அப்படி இயேசுவானவர் சிலுவையிலே பைத்தியமானார், தலையில் முள்முடியை வச்சு அடித்தாங்க. அங்கேருந்து ரத்தம் வந்தது, காயமாயிட்டு ரத்தம் வந்தது. அதுதான் தலையில் அடித்தது. தலையில் பைத்தியமாகிறதுக்கு, மண்டை மூளை குழம்பி பைத்தியமாகிறதுக்கு ஏற்ற காரியம் அன்றைக்கி இருந்துச்சு. அவர் அப்படி ஆனார். அவர் நமக்காக பைத்தியமானார், நாம் தெளிந்த புத்தியோடு இருக்கும்படி. எப்பேற்பட்ட ஆவியை நமக்கு தந்தாராம்? அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார். அப்படி போட்டிருக்கேன். அதுக்கு ஆதாரம் எங்கே? தெளிந்த புத்தி அப்படின்னா அதுக்கு ஆதாரம் எங்கெங்க? அது இயேசு சிலுவையிலே நமக்காக பைத்தியமானாருங்கிறது தானே. அவருடைய தெளிந்த புத்தியை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அவர் நமக்காக அவர் அங்கே பைத்தியமானார். அதெல்லாம் நினச்சி பார்த்து நாம் தான் அதிலிருந்து நம்முடைய சுகத்தை, அதிலிருந்து நமக்கு ஒரு தெளிந்த புத்தியை, இப்போ பைபிளில் யார் வாசிக்கலைன்னு சொன்னது வாசித்தாங்க, நிறையா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அது எப்படியா? எழுதினவர் ஒன்று நினச்சிக்கிட்டு எழுதுனாக்கா நம்ம வேறு ஒன்று நினச்சிக்கிட்டு போகிறோம். அது எப்படி? இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அதே மாதிரி வசனத்தை சரியாக புரிஞ்சுக்கிடுவாங்க. இருதயத்தில் சுத்தம் இல்லைன்னா சில வசனத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இதான் அதான்னு சொல்லி வழக்காடிட்டு கிடந்து என்ன பிரயோஜனம்? அப்போ இந்த வசனங்களில் இருக்கிறது விளங்கணும். அவர் என்ன செஞ்சார், சிலுவையில் என்ன செஞ்சார்னு தெரியணும். அதைத்தான் நம்ம கவனிக்கணும். அதை கவனித்தாக்க நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி தந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதில் நமக்கு வேணும் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனை அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் உடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார்னு இயேசு ஒரு நாள் சொல்கிறார்ல. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், அதனால் இப்படி ரட்சிப்பை கொடுக்க வந்திருக்கிறேன், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க வந்திருக்கிறேன், கட்டுகளில் இருக்கிறவர்களுக்கு கட்டவிழ்த்து விடலையும், சிறைச்சாலையில் இருக்கிறவர்களுக்கு அந்த விடுதலை கோர நான் வந்திருக்கேன் அப்படின்னு இயேசு சொல்கிறாரே.
நம்ம அதில் கவனம் செலுத்தாமல் மற்ற ஆயிரக்கணக்கான பிரசங்கங்கள் அதில் போய் நான் அதை கண்டுபிடிச்சிட்டனாக்கா, அதை சொல்லிட்டேனாக்கா, அப்படி பிரசங்கிச்சிட்டனாக்குன்னு அவங்களும், அதை நான் கேட்டு கண்டுபிடிச்சிட்டனாக்குன்னு இவங்களும் சொல்லிக்கிட்டு அந்த சிலுவை பாடுகள், ரத்தம் சிந்துதல், மரணம், உயிர்த்தெழுதல், இதை விட்டுட்டு என்ன வேணாலும் பேசுங்கிறான் பிசாசு. நீ என்ன வேணாலும் பேசிக்க அப்படின்றான். எல்லாரும் அதில் முக்கியத்துவம் கொடுத்துட்டு, அதாவது மைனரான காரியங்களை மேஜராக்கி கண்டத காரியத்தை பேசிவிட்டு, எது மேஜர்? அந்த ஒரு நாள் பாடு. இயேசு ஒரு நாளில் பாடுபட்டாரே, முந்தின நாள் எனக்கு பந்தி ஆயத்தம் பண்ணணுங்கிறார். 2 நாளைக்கு முன்னாடியே அவர் ஏதாவது பெத்தானியா ஊரானாகிய, அதாவது குஷ்டரோகியாக இருந்த அந்த சீமோனுடைய வீட்டில் அவர் அங்கே பந்தி இருந்தார். அப்போக்கி வெள்ளைக்கல் பரணியில் ஒரு நல தைலத்தை கொண்டு வந்து ஒருத்தி அவர் தலையில் ஊற்றுகிறாள். ஐயோ, இம்புட்டு பணம் வேஸ்ட்டு, இதை விற்று தரித்திரர் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு அவங்க சீஷர்களே சொல்ல, எப்பா தரித்திரர்கள் எப்போவும் உங்ககிட்ட இருப்பாங்க, ஆனால் இவ என்கிட்ட நல்ல காரியம் செஞ்சுருக்கிறா, நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக இந்த தைலத்தை மேலே ஊற்றியிருக்கிறா அப்படி சொல்லிட்டார். அப்போ 2 நாளைக்கு முன்னாடி இந்த சம்பவம், இவள் என்மேல் இந்த நல தைலத்தை ஊற்றினதை இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் எல்லா இடத்துலையும் சொல்லப்படும்னு சொல்லிக்கிட்டார். அடுத்து அந்த பஸ்கா பண்டிகை நாள் வர்றப்ப இவர் என்ன சொல்கிறாரு, சாயந்தரத்தில் மேபி மத்தியானம்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தருடைய பந்தியை நான் எங்கே அனுசரிக்கணும், பஸ்காவை எங்கே அனுசரிக்கணும்னு சீஷர்கள் கேட்குறாங்க. நீ போய் இந்த வீட்டில் போய் நாங்கள் கேளு அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தன் தண்ணீர் குடம் சுமந்துக்கிட்டு போகிறான், அந்த வீடுன்னு அவர் சொல்லியிருந்தார். அங்கே போனால் கேட்டாக்க மேலறையில் கம்பளம் முதலாக விரிக்கப்பட்ட அந்த இடத்த காட்டுறான். அங்கே பஸ்கா ஆயத்தம் பண்ணுறாங்க. அங்கே அந்த பஸ்கா ஆயத்தம் பண்ண போது தான் அது பஸ்கா அதை அனுசரித்து முடிந்த பிறகு கெத்செமனேல ஜெபத்துக்கு போய் ஜெபம் முடிஞ்ச உடனே எழுந்திரிங்க, ஏதோ என்னை காட்டி கொடுக்குறேன் வந்துட்டான்னு சொல்லி, அப்போ பந்தங்களையெல்லாம் பிடிச்சிட்டு வர்றாங்களா. ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு. நேராக கொண்டு போய் அண்ணாவோட வீட்டில் விட்டுருக்குறாங்க. அப்புறமா விடிகிற நேரம் அந்த காய்பா வீட்டில் வந்து தான் ஆலோசனை சங்கமெல்லாம் கூடி வரும். வேதபாரகர் இருப்பாங்க, பிரதான ஆசாரியன் இருப்பான். அவங்க எல்லோரும் முன்னாடி விசாரணை நடக்குது. அங்கே தான் நீ தேவனுடைய குமாரனான்னு கேட்டப்போ ஆமாம் அப்படித்தான் அவர் சொல்லிவிட்டார், அதனால் இனி நமக்கு சாட்சிகள் எதுக்குன்னு சொல்லி வஸ்திரத்தை கிழிச்சிக்கிட்டான். அப்போவே தன்னுடைய பிரதான ஆசாரியங்கிற அந்த அந்தஸ்தை அவன் ரிசைன் பண்ணுறான். இங்கே பிரதான ஆசாரியராக இயேசு வந்து நிற்கிறாரு. இவர் இப்போவே சார்ஜ் எடுக்கிறாரு. அப்போ அவன் பிரதான ஆசாரியங்கிற அந்த அந்தஸ்தை அவன் ரிசைன் பண்ணுறான். இயேசுவானவர் விசாரிக்கப்படுகிற வந்திருக்கிற நிலைமையில் தானே அந்த பிரதான ஆசாரியராக அவர் ஏற்றுக்கிறாரு. விசாரிக்கப்படுறாரு. பிலாத்துக்கிட்ட போக, ஏரோதுக்கிட்ட போக, திரும்பி பிலாத்துக்கிட்ட வர, மரண தண்டனை விதிக்கப்பட, அப்புறம் அங்கே அடின்னு அடித்து முதுகெல்லாம் உழுது போட்ட மாதிரி பண்ண, தலையில் முள்முடியை வச்சு அடிக்க, அங்கேருந்து தண்ணீர் வெள்ளம் அந்த ரத்தம் வர, அவரை கேலி பண்ண, கண்ணை கட்டி விட்டு அடித்து யார் அடித்தது சொல்லுங்க, கன்னத்தில் அடித்தான்னு சொல்லி, கோலினால் அடித்தான்னு சொல்லி எல்லாம் போட்டிருக்கிறதே. எல்லா காரியங்களும் ஒரே சமயத்தில் நடக்குது. இது சிலுவையை தூக்கி விடுறாங்க. அங்கே போகிற வழியில் 2 தடவை விழுந்து எழுந்திருக்கிறாரு. அந்த சீமோனை கூப்பிட்டு நீ சிலுவையை சுமந்துட்டு வான்னு சொல்லி அப்படி சிலுவையை சுமந்துட்டு வர சொல்ல, அங்கே சிலுவையில் போய் அந்த கொல்கதா மலையில், கபால ஸ்தலம் கொல்கதா மலை, அதில் சிலுவையில் அவரை படுக்க வச்சு ஆணிகளை அரைஞ்சு, இவர் யூதருடைய ராஜா நசரேயனாகிய இயேசுன்னு அரைஞ்சு அங்கே சிலுவையில் தூக்கி விட்டது. அங்கே அந்த 7 வார்த்தைகள் பேசியது. அந்த காலகட்டங்களில் அந்தகாரம் சூழ்ந்தது. முடிவில் இயேசு தன் ஜீவனை கொடுத்தது. இதுக்குள்ளே தான் இயேசுவானவர் நம்முடைய ரட்சிப்புக்கான காரியங்களை செய்திருக்கிறார். பிறகு அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணாங்க. அவருடைய ஆத்மா முதலாவது பரதீசுக்கு போச்சு. நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொன்னது. அப்புறம் பாதாளத்தில் அந்த கட்டி போடப்பட்டிருக்கிற அந்த
அந்த ஆவிகள்கிட்ட போய் நான் வந்துட்டேன்டா, நான் என்னை தடுக்க எவ்வளோ முயற்சி பண்ணீங்க, ஆனால் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஐஸ்வர்யவான் வேதனைப்பட்ட இடத்துல அவர் 3 நாள் அங்கேருந்து வேதனைப்படுறாரு. 3 நாள் முடிகிற போது பிதாவாகிய தேவனை அவர் உயிரோட எழுப்புறார். ரட்சிப்பின் சுவிசேஷம் இவ்வளவுதான். ஆனால் மற்ற எல்லா காரியங்களையும் அதிகமாகி பேசிவிட்டு இந்த ரட்சிப்புக்காக இயேசு செய்த காரியங்களை நம்ம கவனிக்காமல், அவர் நமக்காக மரித்தார், ஓகே, அதில் தான் அது மரித்தார், உயிர் தெழுந்தார்லாம் ரட்சிப்பு, அதனால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவருடைய பாடுகள், அவருடைய வேதனைகள், அவருடைய காயங்கள், அவருடைய தழும்புகள், அவர் அலைக்கழிக்கப்பட்டது, வேதனைப்படுத்தப்பட்டது, அடிக்கப்பட்டது, அதுதான் நம்முடைய சுகத்துக்கான கரையம்னு பைபிள் சொல்லுது. அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அவருடைய தழும்புகள் உண்டானது எப்படி? அந்த பாடுகள், வேதனை, அடிகள், நிந்தைகள், போராட்டங்கள், யார் விசாரிக்கிறது? சரி, இதை நம்ம தியானிக்கணும், பார்க்க வேண்டிய விதமாக பார்க்கணும், கவனம் செலுத்த வேண்டிய அளவுக்கு கவனத்தை செலுத்தணும். அப்போ அதிலிருந்து ஒரு வெளிப்பாடு நமக்கு உண்டாகும். கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒட்டுமொத்தத்தில் ஒரு வெளிப்பாட்டின் வாழ்க்கை தானே. இப்போ இதை நீங்கள் தியானிக்கும் போது ஒரு வெளிப்பாடு உண்டாகும். அந்த வெளிப்பாட்டை வச்சு நீங்கள் அபிஷேகத்தை பெறுவீங்க, பலனை பெறுவீங்க, சுகமடைஞ்சிருவீங்க. அப்புறம் அபிஷேகத்தினால கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுவீங்க. அங்கே தானே கர்த்தர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாயிருப்பீர்கள்னு. அப்போ அதை நம்ம நினச்சி பார்த்து நம்ம கவனத்தை திருப்புவோமாக. இன்றைக்கு யோவான் 13வது அதிகாரத்தில் ஒரு சில பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியாத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது என்னதென்று இப்பொழுது நீ அறியாய். இவங்களுக்கு தெரியாமையே நேராக காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு, இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமில்லை, என் கைகளை என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றான். பங்கு இல்லைன்ட்டாரு. அப்போ தலையை மூல்சா குளிப்பாட்டி விடுங்கன்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான். நீங்கள் எல்லாரும் சுத்தமாக இருக்கிறீர்கள், ஆயிலும் எல்லாரும் அல்ல என்றார். தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடினாலே நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்பவும் உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுவது சரியே, நான் அவர்தான் என்ன சொல்கிறாரு? நான் தான் மேசியான்னு சொல்கிறார். ஆண்டவரும் போதகருமாக இருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவர்கள். இது பொதுவாக நிறைய இடங்களில் இது நடக்கலை. ஒரு சில இடங்களில் மாத்திரம் கால்களை கழுவுகிறதுன்னு அந்த காரியத்தை வச்சுருக்குறாங்க. நான் உங்களுக்கு செய்வது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள்.
எப்படி அந்த எஜமான்களாக இல்லாமல் வேலைக்காரங்களாக இருந்து கால்களை கழுவுற வேலையெல்லாம் செய்யுங்கன்றார். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். அது நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னே உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். ஆவியிலே கலங்கி, அப்போ மனசு எவ்வளவு வேதனைப்பட்டு அவர் ஒரு பலனற்ற நிலைமைக்கு போயிட்டாருன்னு நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறார் என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்து, அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்தில் கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அவர் இப்படி அவருடனே சொன்னதின் கருத்தை பந்தியிருந்தவர்களில் ஒருவனும் புரிந்து கொள்ளவில்லை. யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருந்தபடியால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவளை கொள்ளும்படி தர்த்தருக்கு ஏதாயிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே கூட சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாயிருந்தது. அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவன் அவரிடத்தில் மகிமைப்படுகிறார். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோட சொன்னது போல் இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். அதற்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வர முடியாது, பிற்பாடு நீ என் பின்னே வருவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னாலே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனையும் கொடுப்பாயோ? சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். இந்த பகுதியிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அங்கே கர்த்தருக்கு பந்தி ஆயத்தம் பண்ணுகிற காரியம். இந்த இடத்துல பந்தி ஆயத்தம் பண்ணுங்க. சரி, போனாங்க, ஆயத்தம் பண்ணாங்க. அங்கே அவர் போன உடனே தன்னுடைய வஸ்திரங்களை கழட்டி வைத்து விட்டு ஒரு சிலையை சுற்றி கொண்டு அங்கே எல்லாருடைய சீஷர்களுடைய கால்களை கழுவினார். யாருடைய காலை கழுவுறதுன்னு சரி, இன்னொரு விதத்தில் பார்த்தாக்கா அவர் தான் நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவணும், நம்மளை சுத்திகரிக்கணும். அதெல்லாம் உண்மைதான். இப்போ சரீர பிரகாரமாக கூட கால்களை கழுவுறதை பற்றி சொல்லிட்டாரு. அதை அவரே கழுவுறாரு. இங்கே சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன், கால்களை கழுவும்போது அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்கள கூட்டி போவாங்க. 2 பேராக போய் நின்று முதல்ல அவன் காலை கழுவுவான், இவன் காலை, அப்புறம் அவன் காலை கழுவுவான். அப்படி பார்த்துருக்குறேன். அவங்களுக்கு பிடிக்காதவங்கள விட்டுட்டு போயிடுவாங்க, முதல்ல கணக்கு பண்ணி உட்காந்துக்கிடுவாங்க. இதெல்லாம் நான் பார்த்தது. அதனால் இதை பற்றி எனக்கு ரொம்ப நான் சொல்ல விரும்பலை. ஆனால் இயேசு சொன்னார், நானே இதை செய்ததுண்டானா நீங்கள் செய்யணும்னு சொல்கிறாரு. அப்போ அதோடைய செய்கிறது கரெக்டு.
அதோடைய உட்கருத்து என்ன? நாம் பெரிய ஆளுக கிடையாது, நம்ம ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவே சொல்கிறார், நான் ஊழியம் கொள்வதற்கு வரல, ஊழியம் செய்ய வந்தேன். அதுபோல் நீங்களும் ஊழியம் செய்கிறவர்களாக, எஜமான்களை மாதிரி இல்லாமல் ஊழியக்காரர்களாக இருந்து வேலையை செய்யுங்க அப்படி சொல்லியிருந்தார். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேன்மை பாராட்டக்கூடாது, பெருமையை பாராட்டக்கூடாதுன்னு பார்க்குறோம். ஆனாலும் இங்கே சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னு பின்னாடியே கதையில் அங்கே அப்போ அடுத்த ஜென்மத்தில் யார் நம்ம யாருக்கு பெரியவனாக இருப்பான் அப்படின்னு பேசுனாங்கன்னு போட்டிருக்கு. அதாவது இவங்களுக்கு ஒன்றுமே விளங்கலை. இப்போ நமக்கெல்லாம் விளங்கிருச்சான்னா நமக்கு இன்னும் ஒன்றும் விளங்கலை. இந்த விஷயத்தில் நம்ம விளங்கணும், கவனிக்கணும், அந்த வசனங்களை தியானிக்கணும். நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ, வெளிப்பாட்டை கொடுப்பாரோ அதை நம்ம செய்யணும். ஏன்னா இந்த இயேசுவோடைய ஒரு நாள் பாடுகள், ரத்தம் சிந்தினது, வேதனைப்பட்டது, அவர் ஜீவனை கொடுத்தது, அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தது, இதுக்குள்ளே தான் நம்முடைய ரட்சிப்புக்கான சகல காரியமும் இருக்குது. அதனால் இதை கவனிக்கிறதுக்கு இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நான் சொன்னது சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி பந்தி, அது பந்தி முடிஞ்சவுடனே அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் முடிஞ்சவுடனே இவரை பிடிச்சிட்டு போக வந்துடுறாங்க. அப்புறம் விசாரணையில் பிலாத்து விசாரணை முடிஞ்சவுடனே சிலுவையில் ஏற்றி விட்டு கொண்டு அங்கே எல்லாம் குயிக்காக நடந்துருச்சு. 5 விசாரணைகள், 7 சிலுவையிலிருந்து இயேசு பேசிய 7 வார்த்தைகள் எல்லாம் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இது எழுதியது கூட யோவானில் எழுதின அளவுக்கு சில விவரங்களை மத்தேயு, மார்க்கு, லூக்காலாம் காணோம். இந்த லூக்கா எழுதினபடி அங்கே அப்படி ஜெபித்தார், ரத்தத்தின் பெருந்துளிகளாய், அந்த வேறு ரத்தத்தின் பெருந்துளிகளாய் சிந்திச்சுங்கிறத லூக்கா எழுதியிருக்க, மற்றவங்க எழுதலை. ஆனால் மற்றவங்கெல்லாம் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமான்னு நீங்கட்டும்னு ஜெபித்தது 3 தடவை ஜெபமாக தான் எழுதியிருக்கிறாங்க. அப்போ எல்லாவற்றையும் நாம் ஒட்டுமொத்தமாக வச்சு பார்க்கும்போது, லேவியராகவும் பலிகளை பார்க்கும்போது, அந்த போக்காடாக விடப்பட்ட பலிகளை பார்க்கும்போது, அங்கே சங்கீதம் 22 அங்கே எழுதியிருக்கிற காரியங்கள், ஏசாயா 53 எழுதியிருக்கிற காரியங்கள், எல்லாவற்றையும் நாம் அதிலே மனதை செலுத்த, அந்த வசனங்களை தியானிக்க நாம் நேரம் எடுத்தால் நம்ம சுகமாகவே வாழ்ந்துடலாம். வியாதி போயிடும், அதுக்கப்புறம் சுகமாகவே வாழலாம், தேவனுடைய சித்தத்தை செய்யலாம், அபிஷேகத்தில் இருக்கலாம். அதனால் இதை நம்ம கவனிக்கணும்னு சொல்கிறேன். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடைய அப்பத்தை புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் அப்படின்றார். இப்போ என் கூட பந்தி இருக்கிற ஆளுகள்லையே ஒருத்தன் என்னோட கூட பந்தி இருக்கிறவன் எனக்கு விரோதமாக குதிகாலனாக்க எட்டி மிதிக்கிறது, தூக்கி அதனால் மிதிக்கிறது, அதானே அந்த அர்த்தம். இப்படி தன் குதிகாலை என்மேல் தூக்கினான் அப்படின்னு அவர் சொல்கிற போது அவருடைய மனவேதனை இப்படியெல்லாம் அனுபவிக்கணுமா நம்ம அப்படின்னு அந்த வேதனையும் அனுபவிச்சுத்தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமையும். ஏன்னா பிதாவாகிய தேவன் இவரை கட்டாயமாக சிலுவைக்கு போக சொல்லிட்டார். அவர் ஜெபத்தை, இயேசு கிறிஸ்துவோடைய ஜெபத்தை அவர் ஏற்றுக்கிட்டு இருந்தாக்கா அப்போ இவர் சிலுவைக்கு போயிருக்க மாட்டார், நமக்கு ரட்சிப்பெல்லாம் கிடையாது. அப்புறம் பிசாசு பூமியில் சதா காலம் அவன் பர்மனெண்ட்டாக இதான் என் பரலோகம்னு சொல்லி இருந்துருவேன். இயேசு சிலுவைக்கு போனதுனால தான் அவன்கிட்ட இருக்க அதிகாரத்தை இயேசு பிடிங்கினார். அப்போ அதனால் அவன் பிசாசு பூமியில் சதா காலம் அவன் இருக்க முடியாது. அப்போ தன்னுடைய அதிகாரம் ஆளுகை போயிரும்னு சொல்லி பிசாசு எவ்வளோ பிரயாசப்பட்டு போராடி இருப்பாங்கிறதே நீங்கள் நினச்சி பார்க்கணும். அப்போ எவ்வளவு இவரை வேதனைப்படுத்தியிருப்பான், எவ்வளோ பாடுகளுக்கு உட்படுத்தியிருப்பான். அந்த பாடு வேதனை தாங்காமல் எப்போ ஆளை விடுகளா போதும் அப்படின்னு அவர் இறங்கிட மாட்டாரா சிலுவையை விட்டு, அப்படி தானே அவன் நினச்சான். ஆனால் சகலத்தையும் பொறுமையோடு சகித்து நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து, ஆங்கிலத்தில் போட்டிருக்க லாங் சஃபரிங் ஃபார் லாங் டைம், லாங் சஃபரிங்னு போட்டிருக்கு. அப்படி நீண்ட வேதனையை அனுபவித்து தாங்கி கொண்டு எல்லாம் இன்றைக்கி நீங்கள் நான் இருக்கமே, பரலோகத்திலிருந்து இப்போ நம்மளை பார்க்குறாரு.
ஆனால் அவர் சிலுவைக்கு போகும்போதே நம்ம எல்லாரையும் பார்த்துருந்தாருன்னு நான் நம்புகிறேன். நம்ம எல்லாருக்காக அவர் ஜீவனை கொடுக்கறது ரொம்ப முக்கியமாகிருச்சு. அதனால தான் பாத்திரம் என்னை விட்டு நீங்கணும்னா கூட இல்லை, ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும்னு ஒப்பு கொடுத்தாரு. ஆபிரகாமுடைய குமாரனா ஈசாக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறான். சிலுவையில் அந்த கட்டையில் அடுக்கி இவனை கட்டி வச்சு அங்கே அவனை உயர வாங்கி அப்புறம் கட்டையில் எரிக்கிறது, அதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துருந்தான். அதுபோல் இயேசுவான தன்னை ஒப்பு கொடுத்துருந்தாரு. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னெலாம் நினச்சி பார்க்குறப்ப அவருக்குள்ளே ஒரு மரண திகில், மரண பயங்கரம். அந்த மரண பயத்தை இவர் மேற்கொண்டாதான் இப்போ நமக்கு மரண பயத்திலிருந்து விடுதலை. அவர் அதை மேற்கொண்டார். மரண திகில் என்மேல் விழுந்தது அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ பயம் வேற, திகில் வேற. அதை யோசித்து பார்த்து இவ்வளவு பயங்களையும் எனக்காக அனுபவித்த இயேசு அப்படி நீங்கள் பார்க்கணுன்னு சொல்கிறாரு. இயேசுவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். உங்களில் ஒருவன், எப்போ ஊர் உலகத்தில் எல்லாம் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும்டா, உங்களுக்குள்ளே ஒரு ஆள் இருக்கான்டா என்னை காட்டி கொடுக்கறதுக்கு. அதை நினச்சி பார்க்குறாரு. நம்ம கூட பந்தி இருக்கிறவனா நம்ம போய் காட்டி கொடுக்க போகிறான்னா, ஆமாம், அவருக்கு எல்லாம் தெரிகிறது. தெரிந்து அந்த பாடுகளின் பாதையில் அவர் போகிறார். இந்த பாடுகளின் பாதையை ஏற்றுக்கொண்டேன், அதன் வழியாய் போகிறேன். ஒரு இடத்துல பேதுரு அவனை இயேசுவை பிடிக்க வந்த ஆள்களை காதரை ஒருத்தனை வெட்டிவிட்டான். பட்டயத்தை உரையில் போடுன்னு சொல்லிட்டு பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால் சாவான்னு சொல்லிட்டு அவனை சுகமாக்கி விட்டார். என்னன்னு கேட்டால், நான் ஒரு வேளை இப்போ பிதாட்ட கேட்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை கர்த்தர் எனக்கு அனுப்ப மாட்டாரா? அனுப்புவார்ல. இந்த இக்கட்டிலேருந்து என்னை காப்பாற்ற வைக்க முடியும்ல. ஆனால் நான் இது வழியாக போகணும், இந்த பாடுகளை நான் படணும் அப்படி சொல்லிட்டு இயேசு அங்கே அந்த பாடுகளை தன் மேலே ஏற்றுக்கிறாருங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இதற்காகவே வந்தேன்னு வேற சொல்கிறார். அப்போ இவ்வளவு பாடுகளை நினச்சி பார்க்குறாரு. அவருக்கு எதுவும் எதோ பிடிச்சிட்டு போன ஒரு பாடு என்னமோ வெளிப்பாடு வந்துச்சுங்க, இல்லை, எல்லாம் தெரிந்திருக்கிறது. எல்லா விஷயங்களையும் அறிந்தவராய் அவர் வருகிறார். அப்படி வந்து அவர் பாடுகளை படும்போது தான் ஒவ்வொன்றையும் நினச்சி பார்க்குறாரு. என்னெல்லாம் பட போகிறோங்கிறத நினச்சி பார்த்து அந்த பயம் இவரை போட்டு ஆட்டி வைக்கிறது தான் அந்த மரண திகில். நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்திடத்தில் கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் பூந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். துணிக்கையை கொடுத்தாரு, அதை வாங்கின வேகத்தில் சாத்தான் உள்ளே நுழையிறான். சாத்தான்ட்ட சொல்கிறார், நீ செய்கிறதை சீக்கிரமாக செய் அப்படின்றார். அவர் இப்படி சொன்ன இதன் கருத்தை பந்தியிருந்தவர்களில் இருந்தவர்கள் ஒருவனும் புரிந்து கொள்ளவில்லை, அறியவில்லை. அவன் அந்த துணிக்கையை வாங்கின பின்பு புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாயிருந்தது. அதாவது பந்தி இருந்து முடிக்கிறப்பவே ராக்காலமாயிருது. அதுக்கு பிறகு அவர் புறப்பட்டு கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறாரு. ஆக இந்த பாடுகளை சற்று நினைத்து பார்ப்போமாக. இதில் தான் நமக்கான ரட்சிப்பின் காரியம் இருக்குது. அதை தியானிப்போம், அதில் இருக்க பலனை பெற்றுக்கொள்வோம், இயேசுவுக்கு சாட்சியாக இருப்போமாக. ஓகே, காட் பிளஸ் யூ.